அங்கே வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேல் மழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் திரும்பே சகலகலாவல்லியே. குமரகுருபரர் என்ற ஒரு தமிழ் புலவர் ஸ்ரீவைகுண்டத்திலே பிறந்து மதுரையிலே திருமலை மன்னருடைய காலத்திலே அவைப்புலவராக இருந்து கங்கையை தாண்டி முதலில் சென்ற தமிழ் புலவர் இவர்தான். அடுத்தவர் பாரதி. இந்த ரெண்டு பேர். அவர் அங்கு சென்று அந்த மன்னரை பார்த்து பேசி தமிழர்கள் சென்றால் தங்குவதற்கு ஒரு கட்டடம் வேண்டும், ஒரு விடுதி வேண்டும் என்று அமைப்பதற்காக பாடுபட்டு அமைத்து அங்கே அந்த முயற்சியை அவர் செய்கிற போது கலைவாணியை வணங்கினார். அதுதான் சகலகலாவல்லி மாலை. அதுதான் முதல் பாட்டு இப்போ நான் சொன்னேன். இங்கே இந்த நிகழ்வை சிவகங்கையில் மட்டுமல்லாது தமிழகமெங்கும் மாண்புற இதனை நடத்துகின்ற நம் பெருமைக்குரிய முதல்வர் அவர்கள் அழகாக வரவேற்பிலே அருமையாக சொன்னார்கள். கைபேசியிலேயே கண்கள் இருக்கின்றன, அதை மாற்றி புத்தகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நம் முதல்வர் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார் என்று சொன்னார். ஒரு நல்ல அருமையான கருத்து அது. அப்படி ஊர்தோறும் நடைபெறுகின்ற இந்த விழாவிலே எங்களையும் அழைத்து பேசுவதற்கான மேடை இருக்கிற அத்தனை பெருமக்களையும் நாங்கள் வாழ்த்தி, சிவகங்கை மாவட்ட நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை, பொது நூலக இயக்கம் மற்றும் பப்பாசி இணை நடத்துகின்ற 4வது சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கிறது. அநேகமாக 4 முறையும் வந்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அது நான் பெற்ற பேரு என்று நான் கருதுகிறேன். அவ்வாறு என்னை அழைத்து நல்ல வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பாக அரசு நிர்வாகத்தோடு நடத்தி வருகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பிலே முதல் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போது அங்கே அந்த வங்கி மற்ற கணினி மற்ற இடங்கள்லாம் ஆங்கிலத்தில் தவிர மலாய் மொழியிலையும் தமிழ் மொழியிலையும், முக்கியமாக தமிழ் மொழியிலையும் அந்த கருவிகளை இயக்குவதற்கு அமைச்சிருக்காங்கங்க. உதாரணமாக நம்ம ஏதாவது தேவைன்னு சொல்லி போய் அந்த கருவி இயக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தேவை முதல்ல அதில் கேள்வியும் வரும், அதில் வார்த்தையும் வரும். நமக்கு இப்படி பணம் தேவை அப்படின்னா $, வெள்ளி பணம் தேவை அப்படின்னா எவ்வளவு, அடுத்து இப்படி வரிசையாக கேள்வி கேட்டே வரும். நான் சொல்கிறது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல்ல. அப்போ நான் என் கூட வந்த நண்பர்கிட்ட சொன்னேன், இது இங்கே மட்டும் இல்லை, ரயில் நிலையத்தில், விமான நிலையத்தில், நூலகத்தில், மருத்துவமனையில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அவர்கிட்ட ரொம்ப பெருமையாக சொன்னேன், இந்த தமிழ் எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் அதை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் வருத்தத்தோடு ஒன்று சொன்னார். ஐயா, இது உண்மைதான், ஆனால் இந்த தமிழை நம்ம பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த அமுக்கி தமிழ் அப்படின்னு நம்ம போடலைன்னு வைங்களேன், நாளாக தமிழை யாரும் கேட்கலை படிக்கலைன்னு தெரிஞ்சுன்னா இதை இந்த கணினியிலிருந்து எடுத்துருவாங்க. நல்லா கவனிச்சுங்க. பயன்படுத்தப்படலைன்னா அந்த இடத்துல தமிழ் நிற்காமல் போயிடும். இந்த உதாரணம் ஏன் சொல்கிறேன், கூட்டமே வரலைங்க, நீங்கள் எதுக்கு புத்தக திருவிழா நடத்துகிறீங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டா நல்லா வச்சுக்கோங்க, நாளைக்கு நமக்கு இந்த விழாக்கள் எல்லாம் மற்ற திருவிழா வரும், வேணும்னாலும் வேணாண்டாலும் தீபாவளி வரும், ரம்ஜான் வரும், கிறிஸ்மஸ் வரும், நமக்கு செலவு வரும். ஆனால் இது அப்படி இல்லை, இது செலவு இல்லை, இது மூளைக்கு வரவு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இங்கே கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கி விடுமுறை நாள் தானே, கல்லூரி மாணவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவியர் இன்றைக்கி ஒருவேளை சேனலில்
டிவி இருக்கா? நாடகங்கள் இருக்கும், சனிக்கிழமையும் இருக்குது. ஆமாம், அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். அப்படின்னா அதை தேடி மக்கள் வரணும் நிகழ்விலே. அவர்கள் அதை சுவைன்னு நினைக்கிறப்ப அது மட்டும் இல்லை, சுவை அதை காட்டிலும் பெரிய சுவை நம்முடைய புத்தக சுவை தான் அப்படின்னு சொல்லி அவர்களை வர வைக்கணும். என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர் குருநாதன். நான் பல பேட்டிகள்லையும் மற்றவர்களையும் அவரை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு செய்தி முக்கியமாக சொல்கிறேன், அவர் அதிகமாக திரைப்படங்கள் பார்க்க மாட்டார். அப்போ நான் விடாமல் போய் படம் பார்த்துக்கிட்டே தெரிவேன். அப்போ கூப்பிட்டு கேட்டேன் அவர்கிட்ட, அப்பா நீங்கள் ஏன் சினிமாவுக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர், நீ இதை பிற்காலத்தில் உணர்வ, நான் படிக்கிற இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சுவை இருக்கே, அந்த சுவைக்கு ஈடாக இந்த திரைப்படங்கள் இல்லைன்னு நான் கருதுறதுனால அங்கே வர்றதில்லப்பா. அதனால் அது வெறும் பொழுதுபோக்காக போயிடுது. இந்த நான் படிக்க ஒவ்வொரு முறையும் திருக்குறளும் மற்றவையும் எனக்கு புதிய சிந்தனைகளை தருது. நான் இதையே ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவார். நான் எனக்கு ரொம்ப நம்ப முடியாத விஷயமா, சினிமா பார்க்காம ஒரு மனுஷன் உயிரோடு வாழ முடியுமா அப்படின்னு நான் நினைப்பேன். இத்தனைக்கும் அந்த அப்பெல்லாம் பஞ்சபாவங்களில் ஒரு பாவம்னு கருதுவாங்க. அந்த டீ கடையில் இப்போ டீ குடித்தா கூட என்ன மகன் டீ குடிக்கிற அளவுக்கு வந்தால் போடுங்க அப்படிம்பாங்க. நான் ஹோட்டலில் பார்த்து வைங்க, அப்படியே எங்கே போயிட்டு ஹோட்டலில் போய் மாவாட்ட போடுறானா? இல்லை. அப்போ இதெல்லாம் பாவம் அப்படின்னு நினைக்கிற காலத்தில், இதெல்லாம் அறத்துக்கு மாறானவை என்று நினைக்கிற போது, இல்லை அதை தாண்டி ஒன்று இருக்குன்னு காட்டணும்னா இந்த மாதிரி புத்தக வாசிப்பு. அதுவும் பாருங்கள், இப்போ ஒரு நூல் வெளியிட்டாங்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ யாரும் பத்திரிகையாளர்கள், பத்திரிகை இதுகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த +2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், அல்லது படித்து முடித்தவங்க என்ன வேலைக்கு போகலாம், இதுக்காக அந்த இதுகள் நடக்கும், மோட்டிவேஷன் கூட்டங்கள் நடக்கும், மன எழுச்சி மாதிரி வழிகாட்டி நிகழ்ச்சி நடக்கும். இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி உள்ள நான் போயிருந்தேன். லட்சுமி சரகாலில் 2000 மாணவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இல்லை பெற்றோர்கள். இப்போ ஒவ்வொருத்தராக பேசுகிறது என்னன்னா, படிச்சுட்டு நீங்கள் எந்த வேலைக்கு போகணும், என்ன மேலே படிக்கணும் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் பொறியாளராக போகங்கிறாரு, ஒருத்தர் மருத்துவம் படிங்கிறாரு, ஒருத்தர் கடல் ஆய்வி படிங்கிறாங்க, ஒருத்தவங்க சொல்கிறாங்க குரூப் 1, 2, 3, 4 எக்ஸாம்ஸ் எழுதுங்க, அது கேட்டபடி நீங்கள் வருவீங்கிறாங்க. இது பூரா அவங்க கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வர்றாரு, ஒரு பொறியாளர் சொல்கிறாரு, இப்படி ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. நானும் போய் பேசுகிறேன். இப்போ நான் போய் என் பங்குக்கு பேசுகிறேன். எப்படி அப்படின்னா, வந்திருக்கக்கூடியவங்களையெல்லாம் பார்த்து கேட்குறேன், இப்போ படித்து முடிச்சுட்டு நீங்கள் எத்தனை பேர் பேராசிரியராக போக போகிறீங்க? கை தூக்குங்க. தமிழ் பேராசிரியரா, ஆங்கில பேராசிரியராக போகும்போது எத்தனை பேர் கை தூக்குங்க? நம்பவே மாட்டீங்க. அங்கே கேட்குறேன், இப்போ இங்கே ஒருத்தர் கை தூக்குறாரு, அங்கே கேட்குறேன், 2000 மாணவர்கள், பெற்றோர்கள் உட்காந்துருக்காங்க. யார் அடுத்து பேராசிரியராக போக போகிறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒருத்தர் கூட கையை தூக்கல. ஒருத்தர் கூட கையை தூக்கல. ஏன் தெரியுமா? ஒருத்தர் கையை தூக்கும்போதே பேசாமல் இருக்கு. பொறி நீங்கள் என்ஜினியராக படித்து கடனை கட்டி அப்படியே அங்கே போய் பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்து இதுக்கு தான் பிறந்தமா? அது மட்டுமா இருக்குது? யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சண்டிகர் போயிட்டு வந்தேங்க 4 நாளைக்கு முதல்ல. அங்கே அதான் பஞ்சாப் ஹரியானா 2க்குமான தலைநகரம். அப்படி ஒரு சுத்தமான ஊரை பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய உயர்நிலை பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் நம் தமிழர்கள். அதுதான் முக்கியம். என் கூட அந்த நண்பர் சொன்னார், இந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம பிள்ளைகள் படித்து வரமாட்டேங்கிறாங்க ஐயா. இன்றைக்கி வேலை பார்க்குறவங்களாம் 40-50 வயசு ஆயிடுச்சு, புதிய ஆட்கள் வரவே இல்லைங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்களா, குரூப் 1 நம்ம அதிகமாக பாஸ் பண்ணல, தேர்வுகள் போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம போக மாட்டேங்கிறோம். இப்போ தான் நான் சொன்னேன், ஆசிரியராக வர்றீங்களான்னு கேட்டவுடனே நீங்கள் கை தூக்கலை. சரி, இப்படி உங்கள் வாத்தியார் நினச்சிருந்தா நீங்கள் எப்படி +2 பாஸ் பண்ணி இங்கே வந்திருப்ப? யோசிப்பார். உங்கள் வாத்தியார் நினச்சிருந்தா இப்படி வந்திருக்க முடியுமா? இல்லை. அப்போ பேராசிரியர் பணி என்பது முக்கியமான பணிதான். நல்ல சம்பளமும் உண்டு.
ஓய்வு பெற்றாலும் கூட அந்தந்த கொஞ்சம் தனி கல்லூரிகளில் போய் பணியாற்றலாம், இப்படி எல்லாத்தையும் நான் சொன்னேன். அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும்